இந்த துலாம் நெகட்டிவ்னு சொன்னாலே துலாமே நெகட்டிவ் தான். அதாவது சவாலே சமாளின்னு சொன்னா துலாம் தான். எதுவும் செய்யாது, எதுவும் கொடுக்காது, எதுவும் பண்ணாது. தனக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கிறோம், தனக்குன்னு ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்துக்கிறோம், தனக்குன்னு போய்கிட்டே இருக்கும். அப்பத்தான் அதுக்கு திருப்தி. அப்படின்னா வாழ்க்கை உலகத்தோடு ஒற்றவர்கள் பலகற்றும் கல்லார் அறிவிலார். உலகத்தோட ஒத்துத்தானங்க வாழணும். எப்படிங்க வாழ்றது? உலகத்தோட ஒட்டு வாழ்ந்தாதான் அதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா எப்படி வாழ்றது? அப்ப இந்த துலாம் என்ன பேசும்? ஏமா ஓ வேலை நீ பாரு, என் வேலை நான் பாரு. அப்படியா பேசு கணவன் மனைவி பேசுறது? நீ தியானம் பண்ணும், நீ தவம் மேற்கொள்ளு, யோகம் பண்ணும், உதவி பண்ணும். இதெல்லாம் எப்ப பண்ணணும்? ஆஃப்டர் 45, ஆஃப்டர் 55. நீங்க எல்லா தொழிலையும் கிங்க இருந்த பிறகு நீங்க பண்ணணும். இப்பதான் கஷ்டப்பட்டு 7.5 முடிஞ்சு இப்பதான் தலை தூக்கி வந்துட்டு இருக்குறீங்க. இப்ப போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா நம்ம எப்படி வாழ்க்கையை ஜெயிக்கணும்ல? வாழ்க்கையை ஜெயிக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும். வாழ்க்கையில ஜெயிக்கிறத வாழ்க்கையை ஜெயிக்கணும். வாழ்க்கையிலேயே நம்ம என்னைக்கு ஜெயிக்க மாட்டோம், அந்த வாழ்க்கையாவது ஜெயிக்கணும். அப்படின்னா வாழ்ந்து காட்டுகிறேன், வாழ்ந்து காட்டணும். வாழ்க்கைய ஒரு அடையாளமா திகழணும். அதுக்கு எடுத்துக்காட்டு தனுசுக்கும் துலாம். அப்ப இப்படி கஷ்டப்படுறாங்க. ஆனா இப்படி கஷ்டப்பட்டாலும், சுயநலமா இருந்தாலும், நீதிமானா இருந்தாலும், எவ்வளவு சிரமத்துக்கு இருந்தாலும் தப்பு பண்ண மாட்டாங்க, தவறு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே நின்று முழிக்கிறோம்னு சொல்றாங்கல்ல, வெளிக்காட்ட மாட்டாங்க. கொஞ்சம் பெண்கள்கிட்ட கவனமா இருக்கணும், தொழில்ல கவனமா இருக்கணும். மீடியாக்கள், மீடியா தொழில், பெண்கள் சம்பந்தப்பட்டது, கார் சம்பந்தப்பட்டது, ஜவுளி சம்பந்தப்பட்டது, பூக்கள் சம்பந்தப்பட்டது எல்லாம் பண்ணுங்க. வெற்றியை கொடுக்கும், கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உங்களை தேடி வெற்றியை கொடுக்கும், உங்களை தேடி வரும். மேற்கண்ட தொழில் பூரம் செய்யும், அப்போ ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஏற்கனவே உங்க ராசிநாதன் கொஞ்சம் நீச்சத்துல இருக்காரு, அதெல்லாம் கடந்து வரணும். அது மட்டும் இல்ல, இப்ப நெகட்டிவ் எல்லாம் சொன்ன பிறகு பாசிட்டிவ் 2ஆம் இடத்தை 5ஆம் பாருங்க. உங்க 2ஆம் இடத்தை, உங்க ராசிக்கு 2ஆம் இடம் விருச்சகத்தை 5ஆம் பார்வை பாக்குறாரு. அப்ப பெஸ்ட் இல்லையா? அப்ப அங்க என்ன ஆகும்? அரிசி தன்னால விழுந்துடும். அங்க என்ன ஆகும்? எல்லா செல்வங்களும் வந்து சேரும். அது குழந்தை செல்வம் மூலம் வந்து செல்லும், பிள்ளைகள் மூலம் வந்து சேரும். 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. ஏமா நீ வந்தம்மா, எங்க அம்மா நல்லா இருக்காங்கம்மா. 4ஆம் இடம் தாயார். நீ வந்தம்மா, நான் கார் வாங்கணுமா. நீ திருமணம் பண்ண வந்தம்மா, இன்னைக்கு நல்ல பழைய வாகனத்தை வித்துட்டு புது வாகனம் வாங்கிட்டு. இது 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. அப்பா எப்ப பார்த்தாலும் வைத்து வலி. நித்திய கண்டம் பூர்ண ஆயுள், நித்திய கண்டம் பூர்ண ஆயுள். இதே பொழப்பா போச்சுப்பா, சீனு போச்சு, என்ன பண்றது அப்படிங்கிறமே. அப்ப யாரு உறுதுணையா இருக்கிறது? தந்தை. பாக்கியம், அவங்க செய்த பாக்கியம், அவங்க செய்த பாக்கியம் அது உறுதியாக நல்லதை கொடுக்கும். அதான் துலாமுடைய தத்துவம், துலாமுடைய தத்துவம். 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. 6 ருணம் சத்து முடிஞ்சிருச்சு. நோயற்ற வாழ்வு நமக்கு நீ வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கணும். ரைட்டா? லட்சுமி ஹயகிரிவர் வழிபாடு, ரங்கநாதர் விஸ்வரூப தர்சனம், அம்பாள் தேவி, தேவி மகாத்மியம், தேவியினுடைய பாசுரங்கள், திருப்பாவை, வாரணம் 1000 வெற்றியை கொடுக்கும். வாரணம் 1000 1000 1000 தோல்வியை தடுத்து வெற்றியை நிலைநிறுத்தும்.
சாதாரணமான வார்த்தை இல்ல, வாரணம் ஆயிரும். அதனால வழிபாடுகளை கொஞ்சம் கவனிச்சு பண்ணுங்க. நித்திய பூஜைகளை கொஞ்சம் எப்போ வேணாலும் பண்ணுங்க. உங்க வசதிக்கு தகுந்தாரு ஒரு பண்ணிருங்க. அப்படி பண்ணி வந்தா நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான்.